ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச, அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் கரம் மசாலா தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் இந்தளவுக்கு முழு கரம் மசாலா சேர்த்தா போதும். அடுத்ததாக இதில் சின்ன சின்ன பீஸாக 2 பீஸ் இஞ்சி, ஒரு 6 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சரியாக வதங்கலாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முக்கியமான பொருளே வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு தான். அதில் தான் கிரேவி நல்லா திக்காக வரும். அதனால் வெங்காயம் நிறையா சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்னதாக எடுக்கிற மாதிரி இருந்தால் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் 3 பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் நல்ல ரிச்னஸ்க்காகவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் ஒரு 7 முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து கரைஞ்சி வரணும், அந்தளவு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. இதுக்கு மெயின் டேஸ்ட்டே தக்காளி தான். இந்தளவு தக்காளி சேர்த்தா தான் உங்களுக்கு கிரேவியும் நல்லா அதிக அளவில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஆறி அரைக்கிற இந்த கேப்பில் நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரே சைஸ் பீஸாக இருக்கணும், ஒன்றும் பெருசும் சின்னதுமா இருக்கக்கூடாது. பாருங்கள், ஒரே மாதிரி க்யூப் சைஸில் நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை பன்னீர் மூழ்கிற வரைக்கும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பன்னீர் வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறப்ப ரொம்பவே சாஃப்டாக வரும். அதோட டெக்ஸ்சர் நார்மலாக இருக்கிறத விட ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பீஸ் பன்னீரை நான் எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே திக்காக இருக்கிற ஒரு கிரேவி டைப். இதுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி சுண்டுறதுக்கு லேட் ஆகும். இந்தளவு நைஸாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்குறப்ப தான் அதோட டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக சூப்பராக வரும். பட்டர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம வெறும் மசாலாவை மட்டும் இந்த மாதிரி பட்டரில் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். அடுத்ததாக இதில் காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கண்டிப்பாக சர்க்கரை சேர்த்து பண்ணாதான் அதோட ரியல் டேஸ்ட் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் அதிகமாக கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் இருக்கிற மசாலாவை தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாட்டவும் போயிடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்தளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இதில் சேர்த்துக்கோங்க. க்ரீம் கண்டிப்பாக சேர்த்தா தான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அந்த ரியல் டேஸ்ட்டே கிடைக்கும். கண்டிப்பாக இதை சேர்த்து பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க. க்ரீம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, லைட்டாக கொதிச்சாலே போதும். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா கையிலேயே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ கடைசியாக இதில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பன்னீரை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப கிளறக்கூடாது. கிளறினீங்க அப்படின்னா பன்னீர் எல்லாம் உடஞ்சி கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்கவும் தேவையில்லை. ஒரு 10லிருந்து 20 செகண்ட் கொதிச்சாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கனால பன்னீர் எல்லாமே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா பன்னீர் ஓவர் குக் ஆகிட்டு ஒரு மாதிரி ரப்பரியாக ஆயிரும். சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி போயிடும். இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும். சப்பாத்தி, நான், ருமாலை ரொட்டி இது எல்லாத்துக்கூடயும் ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும்.
நம்ம சேனல்லையே மஷ்ரூம் கிரேவி, காலிஃப்ளவர் குருமா, ஒயிட் குருமா எல்லாத்தோட ரெசிபி வீடியோவும் போட்டிருக்கோம். அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வரும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.